நான் எப்படி தூங்குனேன்? எப்படி எனக்கு தூக்கம் வந்தது? ஏ ஸ்ரீஜா, அங்க பாரு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அவனே காஃபி போட்டு மாடிக்கு எடுத்துட்டு போறான் பாரு. அம்மா, வா போய் பார்க்கலாம். ஏய் இருடி, காஃபி ஆறிடும், குடிச்சிட்டு வரேன். அப்படியே போட்டுனா வெய்மா வெய். வா. காஃபியா? காஃபி இவனோட இம்சை. எந்திரிச்சிட்டியா அபி? நீ குடிக்க காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீ பல் தேய்க்க பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். குளிக்கிறதுக்கு ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். நீ பல் தேய்ச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் குளி. சஞ்சீவ், நான் எப்படி தூங்குனேனே தெரியல சஞ்சீவ். தொலைஞ்சு போன குழந்தைய மறந்துட்டு தூங்கிட்டேன் பாரு. நான் ஒரு அம்மாவா? நான் எப்படி தூங்குனேனே தெரியல சஞ்சீவ். நான் இருக்கவே கூடாது. அபி 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 என்ன அபி பண்ற? அழாத அபி. அபி குழந்தைய நினைச்சு இப்படி அழறத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ஸ்ரீஜா. அபி சொன்னா கேளு அபி. அபி நீயா ஒண்ணும் தூங்கல அபி? ஆமா, நான் தான் பால்ல தூக்க மாத்திரை கலந்து உன்னை தூங்க வச்சேன். அபி நேத்து உன்னை தூங்க வைக்க வேற வழியே தெரியல அபி, அதான் அப்படி பண்ண. சஞ்சீவ், நம்ம பாப்பா எப்ப சஞ்சீவ் நமக்கு கிடைக்கும்? என்னால நம்ம பாப்பா முகத்தை பார்க்க முடியாம இருக்க முடியல சஞ்சீவ். அபி அபி இவர் நம்ம குழந்தை சீக்கிரம் கிடைச்சிரும். நான் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்ல. காலையில கூட இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசினேன். அவரு நேற்று குழந்தை திருடுற 2 திருடங்களை பிடிச்சு வச்சிருக்கேன், அவங்க மூலமா கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. அபிய சமாதானப்படுத்த எப்படி ஊசாம போய் சொல்றான் பாத்தியா? எல்லாம் லவ்மா. அந்த லவ் தான் சஞ்சீவ அபி கிட்ட இப்படி பேச வைக்குது. அபி, நீ குழந்தைய நினைச்சே கவலைப்படாம குளிச்சுட்டு சாப்பிடு. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சஞ்சீவ், நானும் உன் கூட வரேன். ஐயோ, நீ எதுக்கு அப்படி ஸ்டேஷன்லாம் வந்துக்கிட்டு? நானே போயிட்டு வந்துடுறேன். இல்ல சஞ்சீவ், நானும் உன் கூட வருவேன். அந்த திருடனுங்க கால விழுந்து கெஞ்சி ஆகுது. என் குழந்தை இருக்கிற இடத்த நான் தெரிஞ்சுப்பேன். அம்மா, சஞ்சீவ் தான் வாயாலே மாட்டினா பாரு. இல்ல சஞ்சீவ், நான் வருவேன். நீ என்ன கூட்டிட்டு போகணும். வேணாம் அபி. ப்ளீஸ் சஞ்சீவ், கூட்டிட்டு போ ப்ளீஸ். சரி போலாம் வா. நீ எந்திரிச்சு முதல்ல பல் தேய்ச்சி காஃபியை குடிச்சிட்டு போய் சாப்பிடு போ. இல்ல சஞ்சீவ், எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம போலாம் சஞ்சீவ், வா சஞ்சீவ். இந்த பாரு, நீ சாப்பிட்டாதான் உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவேன். சரி, நான் சாப்பிடுறேன். சரி, பிரஷ் இங்க இருக்கு, பிரஷ் பண்ணிட்டு காஃபியை குடி. அம்மா, பாத்துட்டு போறேன், வாமா. சரி வா 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 வா. சரி வா போலாம். சஞ்சீவ், நம்ம குழந்தை ஆனா பொண்ணான்னு கூட இன்னும் எனக்கு தெரியல சஞ்சீவ். நமக்கு பிறந்தது என்ன பாப்பா சஞ்சீவ்? நீ ஆசைப்பட்டபடி பெண் குழந்தைதான்.
ஸ்ரீஜா, அந்த ரவுடி கிட்ட இருந்து இன்னும் போன் வரவே இல்லையே. அவன் குழந்தைய கொன்னானா இல்லையா? மா, அவசரப்படாதம்மா. குழந்தைய கொல்றது என்ன சாதாரண விஷயமா? பார்த்து பக்குவமா பண்ணாதா நாளை பின்ன நம்ம மாட்ட மாட்டோம். என் குழந்தைய யாரு கடத்திருப்பாங்க? சென்னை விட்டு தூரமா கொண்டு போய் குழந்தைய கொன்னுட்டு தடயங்களை அழிச்சிட்டு எனக்கு போன் பண்ண சொல்லிருக்கேன். கண்டிப்பா அவன் போன் பண்ணுவான். சஞ்சீவ் சொன்ன மாதிரி கை குழந்தைய கடத்தி விக்கிர தொழில் பண்றவங்க கடத்திருப்பாங்களா, இல்ல வேற யாராவது கடத்திருப்பாங்களா? ஒருவேளை வேற யாராவது கடத்திருந்தா யாரா இருக்கும்? இது ஸ்ரீஜா வேலையா இருக்குமோ? எந்த பொண்ணாவது அவ வாழ வந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவாளா? ஏய், அப்படி தாண்டி பண்ணுவேன். கல்யாண வீடா இருந்தாலும் கருமாதி வீடா இருந்தாலும் அங்க எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். நான் மூத்த மருமகளா இருக்கிற வீட்டுல அத்தை முத கொண்டு எல்லாருமே உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தா அது நான் பாத்துட்டு இருக்க. நான் என்ன சூடு சுரணை இல்லாதவளா? இது ஸ்ரீஜா வேலையா இருக்குமோ? கண்டிப்பா இதை ஸ்ரீஜா தான் பண்ணிருக்கணும். அம்மா, சஞ்சீவ் தான் குழந்தை செத்ததா நம்பிக்கிட்டு இருக்கான்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுதான் நடக்க போகுது பாரு. ஏ ஸ்ரீஜா, என்னடி அபி காளி மாதிரி இவ்வளவு கோவமா வந்து நிக்கிறா? ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஸ்ரீஜா, அபி நம்மள பார்க்க தான் வர நினைக்கிறேன். அவ பாக்குறத பார்த்தா நம்மள எரிச்சிருவா போல இருக்கே. பேசாம அவளோட கால விழுந்து உன் குழந்தை உயிரோட இருக்கிற விஷயத்த மறைச்சது தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாமா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஹே ஸ்ரீஜா, நீதான் என்ன பழி வாங்க என் குழந்தைய கடத்தி என்னென்னமோ பண்ணிருக்க. ஐயோ, கரெக்டா சொல்றாளே. அப்ப பயந்தது சரிதான். உண்மை தெரிஞ்சிடுச்சோ? உன் குழந்தையா நான் கடத்தினா? என்ன உளறிட்டு இருக்க? ஹேய், நடிக்காதரி. நான் தாயம்மா வீட்டுல இருக்கும்போது ரவுடிங்களை விட்டு என்ன கடத்தி கொல்ல பார்த்ததும் நீதானே? வைத்தியர் குடில்ல நான் இருக்கும்போது மந்திரவாதிய வச்சு என்ன கொல்ல ஆள் அனுப்பினதும் நீதானே? ஐயோ, என்ன இவ எல்லாத்தையும் கரெக்டா சொல்றா? எப்படி கண்டுபிடிச்சா? கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாளே. நான் போற இடம் எல்லாம் நீ என்ன கொல்ல பாத்திருக்க. ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தைய காணும். அப்போ அதையும் நீ தானே கடத்திருக்கணும். ஓ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் குழந்தைய தூக்கிருப்பேன்னு ஒரு சந்தேகத்துல தான் பேசுறாளா? அப்போ இவளுக்கு வெட்டியா விஷயம், குழந்தை இறந்து பொழைச்ச விஷயம் எதுவுமே தெரியாதா? நல்ல வேலை, அம்மா பேச்சு கேட்டு அவசரப்பட்டு எதையுமே வளரல. அது வரைக்கும் சந்தோஷம். ஏய் அபி, லூசுத்தனமா கற்பனை பண்ணி நீயா ஏதாவது உளராத.
நான் உன்னை கொல்ல ஆளும் அனுப்பல, உன் குழந்தையையும் நான் கடத்தல. போய் சொல்லாத ஸ்ரீஜா. நான் நிம்மதியா இருக்க கூடாது, என் வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைக்கிற ரெண்டே பேரு நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். அபி, நீ குழந்தைய இழந்த சோகத்துல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாரோ குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. கண்டதும் உளராம ஒழுங்கு மரியாதையா போயிரு. யார் கண்டதை உளறா? மரியாதையா என் குழந்தைய என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. இல்லாத குழந்தைய எப்படி குடுக்கறது? பேசாம போடி. இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஏய், ஸ்ரீஜா, மத்த விஷயத்துல உன்னை மன்னிச்ச மாதிரி இந்த விஷயத்துல உன்னை மன்னிப்பன் மட்டும் நினைக்காத. என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னை கொலை கூட செய்வேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைய நீங்க என்ன தாண்ட வச்சிட்டீங்க. இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கா என் குழந்தைய எனக்கு திரும்ப கொடுத்துரு. இல்ல அபி, நீ எங்களை தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. நான் உன் விஷயத்தை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. உன் குழந்தை காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா அபி, என் பொண்ணு மேல சத்தியமா உன் குழந்தைய நாங்க கடத்தல. அந்த கத்திய வச்சுடு, ஏதாவது படாத இடத்துல பற்ற போது ப்ளீஸ். போய் சொல்லாதீங்க. நாங்க சொல்றது அத்தனையும் உண்மை அபி. நீ எங்க இருந்தனே எனக்கு தெரியாது. சஞ்சீவ் அத்தைக்கு போன் பண்ணி ஹாஸ்பிடல் அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே அங்க வந்து சேர்ந்தது. நாங்க அந்த ஹாஸ்பிடல் வரதுக்கு முன்னாடியே உன் குழந்தை காணாம போயிருச்சு. அப்புறம் எப்படி எங்களால அந்த குழந்தைய கடத்த முடியும்? நான் எவ்ளோ கேட்டாலும் உண்மைய சொல்ல மாட்டேன்ல. அப்போ சாவுடி. ஏய், என் குழந்தைய உண்மையாவே கடத்தினது நீங்களா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியாததுனால நான் உங்களை விடுறேன். நீங்க சொல்றதெல்லாம் போய் என் குழந்தைய கடத்தினது நீங்க தானே தெரிஞ்சது. இப்போ உன் வயிறு வரைக்கும் வந்த கத்தி உன் வயித்துக்குள்ள இறங்கிரும். அபி எதுக்கு ஸ்ரீஜா ரூம்ல இருந்து போறா? என்ன பிரச்சனையா இருக்கும்? கொஞ்ச நேரத்துல எனக்கு கொலையே நடுங்கி போச்சு. பொதுவா நம்ம தான் கத்தி எடுப்போம். இப்ப என்னடானா அபி கத்தி எடுத்துட்டா. சாது மிரண்டா காடு தாங்காதுன்னு இதத்தான் சொல்லுவாங்களோ. அபி ஏதோ அனுமானத்துல இருந்ததுனால நம்மள விட்டுட்டு போயிருக்கா. குழந்தைய கடத்தினது நாம தானே தெரிஞ்சது. கண்டிப்பா நம்மள அந்த கத்தியால குத்தி கொன்னே இருப்பா. அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அபி, கத்திய காட்டி எனக்கு உயிர் பயத்தியா காட்டுற? உன் புள்ள உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுரி. அத நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
ஐய இந்த குழந்தை பசியில் அலாரம்பிச்சிருச்சு போல இருக்கே. இப்படியோ அழுதுகிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதையை முடிச்சிடறேன். இம்சை பண்ணாம வாய் முடியா? வாய் மூடு. ஓ, வாய் மூட மாட்டேல, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய், அழாத. பாப்பா பாப்பா பாப்பா, ஐயோ என் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை, என் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை.